Hello, good morning. இன்னைக்கு JE 2025 இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா JE 2025ல கேட்டிருக்கிற क्वेश्चन. What is the magnetic field at point O? Magnetic field at point O ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாப்போம். So my channel name is Murugan lecturer. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஒயர். ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட்டு போயிட்டு இருக்கு. கரண்ட்டு போனால் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அப்போ கரண்ட்டு போனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறோம்? ரைட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறோம். கரண்ட் போகிற டைரெக்ஷன் வச்சுக்கணும். அப்போ இது என்னது? இன்டூ, இந்த பக்கம் என்னது? அவுட்டு, இந்த பக்கம் போனால் இன்டூ டைரெக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? இன்வெர்ஸாக இருக்கும், உள்ளே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இன்வெர்ட். இந்த பக்கம் என்ன இருக்கும்? அவுட்டு. ஓகேவா? இந்த பக்கம் அவுட்டுன்னு இருக்கும். அது என்னது? லென்ஸ் லா. ஸோ லென்ஸ் லா பிரகாரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரைட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ரைட் தம்ப் இண்டிகேட் தி கரண்ட் டைரக்ஷன் அண்ட் கரண்ட் ஃபிங்கர் இண்டிகேட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்போ கரண்ட் இந்த சைடு போயிட்டு இருக்குன்னா கரண்ட் எந்த போயிட்டுனா ரைட் தம்ப் வச்சுக்கிறோம். இது கரண்ட் ஃபிங்கர். அப்போ இந்த சைடு என்னவா இருக்கு? இன்டூவா இருக்கு. இந்த சைடு என்னவா இருக்கு? அவுட்டா இருக்கு. அப்போ இந்த சைடு இன்டூ டைரக்ஷன்றது கான்செப்ட் நம்ம வச்சுக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட் ஒயர், அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும், ஆர் ஃபைனைட்னு எடுத்துக்கினாலையும் ஒரு பாயிண்ட், குறிப்பிட்ட பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் ஃபீல்டு எடுத்துக்கணும். அப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? இன்டூ, இந்த பக்கம் அவுட் டைரக்ஷன். அப்போ இங்க எல்லாமே என்ன இருக்கு? இன்டூ டைரக்ஷனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கரண்ட் ஒயர் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற இந்த பி பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? காமனா டிஸ்டன்ஸ்ன்றதுனால டின்னு எடுத்துக்குவோம். ஏஆர் எப்படி எடுத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் ஃபார் டி. அப்போ ஃபைனைட் ஒயர்னா இந்த இடத்துல முடிஞ்சிருது ஒயர், இந்த இடத்துல ஒயர் முடிஞ்சிருது. அப்போ ஃபைனைட் ஒயர். அப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்குற ஆங்கிள் ஆல்பா, இங்க இருந்து பார்க்குற ஆங்கிள் பீட்டா. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெயிட் ஒயர். எதுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட்டா இருந்தா ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தா ஜென்ரல் ஃபார்முலா mu naught by 4 pi into I by distance into sin alpha plus sin beta எடுத்துக்காங்க. அவ்வளவுதான். இது ஒரே ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஒயரா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் பில. ஓகேங்களா? அது பாயிண்ட் பில ஒயர் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா, ஓகேவா? அப்ப ஸ்ட்ரெயிட் ஒயரா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் பின்ற பாயிண்ட்ல அங்க பி பாயிண்ட் இருக்கிற ஆல்பா ஆங்கிள், இது பீட்டா ஆங்கிள், ஏதோ ஒரு ஆங்கிள் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கணும். ஜெனரல் ஃபார்முலா mu naught by 4 pi into I by distance into sin alpha plus sin beta. mu naught உடைய வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா mu naught உடைய வேல்யூனா 4 pi into 10 power minus 7. ஓகேவா? இன் கேஸ் வந்து முழு வேல்யூ கொடுத்தனா 5 வேல்யூ கொடுத்திருந்தாலும் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணாம. சோ என்ன ஃபார்முலா? mu naught by 4 pi into I by distance into sin alpha sin beta. இப்போ வந்து இங்க ஃபைனைட் ஒயர் வந்தா குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்குங்க. ஓகேவா? ஃபைனைட் ஒயர் இல்ல. ஓகேவா? அந்த ஃபைனைட் ஒயர்ல அட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற பாயிண்ட்ல என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஆங்கிள் என்ன இருக்கு? ஆல்பா என்ன ஆயிடுது? ஆல்பா வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. ஆல்பான்னு போடுறோம். அப்ப ஆல்பா 0 டிகிரி. ஆல்பா எவ்வளவு? 0 டிகிரி. அப்ப ஸ்ட்ரெயிட் ஒயர், அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஒயர்ல அட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற இந்த பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் லைன்லயே பாக்குறோம். இதுதான் ஆக்சிஸ் லைன். அப்ப பீட்டாவுடைய வேல்யூ என்னது? 0. அப்ப sin ஆல்பா எவ்வளவு? sin 0. sin பீட்டா 0ன்னு போட்டா 0. 0 plus 0 0 0 into anything 0. அப்ப என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஓகேவா? டிஸ்டன்ஸ் நேரா இருக்கிற ஆக்சிஸ்ல என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0ன்னு ஆகிடும். ஓகேங்களா? இன் கேஸ் இன்ஃபினிட் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஆல்பா. சரியா? இந்த பாயிண்ட்ல இருந்து இன்ஃபினிட் ஒயர். அப்ப இங்க இருந்து இருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து பாக்குறோம். ஓகேவா? 0 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரின்னு பார்த்துட்டே இருப்போம். இந்த ஒயர் வந்து போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? கண்ணுலேருந்து ஐ ஆங்கிள் பார்க்குறோம். இங்கே பார்த்துருந்தா 0 டிகிரிலேருந்து அப்படியே கண்ணுடைய ஐ ஆங்கிள் என்ன இருக்கு? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்ஃபினிட்ல போனால் என்ன பண்ணுவோம்? எவ்வளோப்பா இருந்தது? கண்ணு 90 டிகிரி வருது பாருங்க. 0 டிகிரி ஆங்கிள் வந்துட்டே இருக்கு. அட் இன்ஃபினிட்டி ஒயரை பார்க்கும்போது ஆல்பா 90 டிகிரி. ஓகேவா? அட் இன்ஃபினிட்டி. ஓகேவா? இன்ஃபினிட் ஒயர். இது ஃபைனைட் ஒயருக்கு. இன்ஃபினைட் ஒயரா இருந்தா ஆல்பா 90 டிகிரி. ஓகேவா?
பீட்டா இருந்தா பீட்டாவும் கீழே போற ஒயரும் போயிட்டே இருந்தா எவ்வளவு பார்ப்போம் 90 டிகிரி பார்ப்போம். அப்ப பீட்டாவும் என்னது 90 டிகிரி. ஓகேங்களா? அப்ப sin 90 sin 90 அப்ப என்ன ஆயிடும் sin 90க்கு 1 sin பீட்டாவுக்கு sin 90க்கு 1 1 plus 1 2 அப்ப mu naught by 4 pi I by d into 2 ஆயிடும். அப்ப mu naught I by 4 pi distance d ன்னு கொடுத்தா d a ன்னு கொடுத்தா a நாங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் into 2 அப்ப 2 எடுத்து என்ன ஆகுது 2 அப்ப mu naught I by 2 pi a ன்னு கிடைச்சிருச்சுங்களா? ஓகேவா? இது இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஒயர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்ட்ரெயிட் ஒயருக்கான ஃபார்முலா ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ஒயரா இருந்தா ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெயிட் ஒயரா இருந்தா mu naught by 4 pi into I by distance into sin of alpha plus sin of beta ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே வந்து ஒரு கர்வுடு ஓகேவா ஆர்க் ஒயரா இருக்கு. ஒயரை வந்து பெண்ட் பண்ணிடுறோம். ஒயர் என்ன பண்ணிக்கிறோம்? இப்படி பெண்ட் பண்ணிடுறதா வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போ பெண்ட் பண்ணிட்டா அதுக்கான டிஸ்டன்ஸ் அதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பீல என்னன்னு கேட்குறான்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கிறத வச்சுக்குவோம். அப்போ இப்போ சென்டர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா பி சர்க்குலர் ஒயரா இருந்தா ஆர் ஆர்க்கா இருந்தா அப்படின்னு வச்சுக்குவோம். சர்க்குலரோட ஆர்க் ஒயரா இருந்தா அப்போ ஆர்க் ஒயர் இருந்தா அந்த ஆர்க் ஒயருக்கு டிஸ்டன்ஸ் இப்போ இதுவும் டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாம் ஜெனரல் ஃபார்ம். அப்போ இதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா mu naught by 4 pi. ஓகேங்களா? என்ன பண்றோம்? ஸ்ட்ரெயிட் ஒயர் என்ன பண்றோம்? கரண்ட் என்ன பண்ணுது? கரண்ட் ஸ்ட்ரெயிட் ஒயர்ல போனா ஐன்னு போட்டுக்கலாம். கரண்ட் என்ன பண்ணுது? எல் ஒயர்ல பெண்டா போயிட்டு இருக்கு. அப்ப பெண்டா போறதுனால என்ன பண்றோம்? 2 pi I போடுறோம். 2 pi I. இப்ப பெண்டா போறது எத்தனை ஒயர்? நம்பர் ஆஃப் வைண்டிங் சுத்தி இருக்கலாம். அப்ப 2 pi Ni ன்னு ஜெனரல் ஃபார்முலா வச்சுக்கின்னு டிவைடட் பை டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ இது ஆர்க் ஃபார்முலா தான் போகணும். இது ஆர்க் ஃபார்முலா போகிறதா வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ ஆர்க் ஃபார்முலா என்ன அர்த்தம்? இங்கிருந்து இங்கே இருந்தா அப்போ தீட்டா ஆங்கிள் கிரியேட் ஆகுமா? ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னது? தீட்டா. அப்போ 2 பை ரேடியனுக்கு என்னது கண்டுபிடிக்கிறோம்? 2 பை ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்போ தீட்டா பை 2 பை தீட்டான்றது இதில் போடணும், ரேடியனில் தான் போடணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டா வந்து டிகிரியில் போடக்கூடாது, ரேடியனில் போடணும். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா mu naught by 4 pi into 2 pi Ni by distance என்னது number of coil. ஓகேவா? number of circular winding. ஓகேவா? எத்தனை circular winding சுத்தரமா அதை நினைச்சுக்கணும். number of circular 2 pi Ni by distance. அப்போ பாயிண்ட் Pக்கும் இதுக்கு டிஸ்டன்ஸ் ரேடியஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் என்னது? Dன்றது சேம் ரேடியஸ் தான். ஆர்னு போட்டுக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காக. இங்கேயும் டி இங்கேயும் டின்றனால காமனாக படிச்சுக்கிறதுக்காக போட்டுருக்கோம். இதுக்கு mu naught by 4 pi into I by distance into sin alpha plus sin beta. சர்க்குலர் மாதிரி இருந்தா ஆர்க் மாதிரி இருந்தா என்ன பாம்பு? mu naught by 4 pi into 2 pi Ni by d plus theta by 2 pi போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் ஜென்ரலாக கணிக்க வேண்டியது. நம்ம என்ன பண்றோம்? இப்போ ஸ்ட்ரெயிட் ஒயரா இருந்து ஒயர் வந்து பாயிண்ட் பிலேயே நேராக பார்த்தீங்கன்னா ஓகேவா? அப்போ நேராக பார்த்தாலே சரி. ஓகேவா? இந்த பாயிண்ட் பிலாம் ஆல்பா வேல்யூ என்ன ஆயிடுச்சு? பீட்டா வேல்யூ என்ன ஆயிருது? 0 ஆயிருது. அப்போ என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் தி ஆக்சிஸ்ல இருந்தா என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு பார்க்குறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது என்னது? இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். அப்போ இது ஒரு B1 வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து இங்க இந்த இடம் வரைக்கும் ஒரு ஆர்க். ஓகேவா? அதனால B2ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து இப்படி பிரிச்சிடும். இது வரைக்கும் B1. ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் B2. இதுல இருந்து இது இன்ஃபினிட் வரைக்கும் இருக்கிறதுனா B3ன்னு வச்சுக்குவோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? B equal to B1 plus B2 plus B3. இப்போ என்ன? B1 B2 B3 எல்லாம் ஆட் பண்றோமா சப்ட்ராக்ட் பண்றோமான்றது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே ஒன்னா இன்னா இருந்தாக ஆட் பண்ணிக்கிறோம், ஒன்னே வந்து அவுட்வர்ட்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது ஆல்ரெடி அதர்வைஸ் இன்வெர்ட் அவுட்வர் இருந்தா அவுட்வர்ல இருந்தா இன்வெர்ட் மைனஸ் பண்ணணும். அவுட்வர் வந்து பிளஸ், இன்வெர்ட் வந்து மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். சேமா இருந்தா ஆட் பண்ணிக்கணும், வேல்யூ சொல்லிக்கிறோம் இன்வெர்டா அவுட்வர்டான்ட்டு. இப்போ பார்க்கலாம். இங்க இருந்து கரண்ட் இந்த டைரக்ஷன் தான் போகுது. கரண்ட் போற டைரக்ஷன் என்னது? இதுதான் கரண்ட் போற டைரக்ஷன். அப்ப கரண்ட் இங்க போயிட்டு இருக்கு. அப்ப இந்த என்னது? இன்வெர்ட் இருக்கு. அப்ப B1 என்னது? இன்வெர்ட். அதே மாதிரி B2 பாக்குறோம். B2 என்னது? இன்வெர்ட். B3 பாக்குறோம்.
B3ல கரண்ட் போகிற டைரக்ஷன் வச்சுட்டு அப்போ பார்த்தா இந்த பாயிண்ட் ஓவில் இந்த இடத்துல என்ன இருக்கு இன்வர்ட் தான் இருக்கு. அப்போ எல்லாமே என்னது இன்வர்ட் தான். இப்போ என்ன பண்றோம் ஸ்ட்ரெயிட் ஒயர் அலாங் தி ஆக்சிஸ் தான் என்னது ஸ்ட்ரெயிட் ஒயர் அலாங் தி ஆக்சிஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஜீரோ ஆயிடும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா பிகாஸ் ஆல்பா அண்ட் பீட்டா இஸ் ஜீரோ. அப்போ ஸ்ட்ரெயிட் ஒயர் அலாங் தி ஆக்சிஸ்ன்னு பார்த்தா இந்த என்ன இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B3 இது என்ன இருக்கு அலாங் தி ஆக்சிஸா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் தி ஆக்சிஸா இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கு ஒயரு. ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இருந்தா தான் என்ன இருக்கும் ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆக்சிஸ்ல இருந்தா ஆல்பா வேல்யூ என்னது ஜீரோ, பீட்டா வேல்யூ என்னது ஜீரோ. இங்கேயே இருக்கு ஆல்பா பீட்டா வேல்யூ என்ன ஆயிடும் ஜீரோன்னு ஆயிடும். ஓகேவா அப்போ ஆல்பா பீட்டா ஜீரோ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிடும் இங்க சப்ஸ்டிட் பண்ணா சைன் ஜீரோ பிளஸ் சைன் ஜீரோ, ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்டு எனிதிங் ஜீரோ. அப்போ பி ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு B1க்கு B1 இஸ் ஜீரோ அலாங் தி ஆக்சிஸ். பாத்தீங்கன்னா இங்க இருக்க கரண்ட் இருக்கா இது ஸ்ட்ரெயிட்டா வந்தா இதான் அலாங் தி ஆக்சிஸா. இந்த ஆக்சிஸ் வழியிலே இருந்தாக்க இதுக்கு என்ன பண்ண முடியாது இங்க இருக்கிற கரண்ட் இருக்கு பாக்குறது இந்த இடத்துல தான் பாக்குறோம். ஓகேவா அப்ப ஆல்பா பீட்டா ஜீரோ. ஓகேவா அப்ப அலாங் தி ஆக்சிஸ் ஜீரோன்னு வச்சுக்கோ. அப்ப B1 ஜீரோ இருந்தா அப்ப B ஈக்குவல் என்ன கண்டுபிடிக்கணும் B2 B3 கண்டுபிடிச்சா அதான் B2 B3 என்னது இன்டு டைரக்ஷன் தான். ஓகேங்களா அப்ப B2 B3 கண்டுபிடிச்சா போதும். அப்ப B2 ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்ப B2 ஓகே B2ன்றது என்னப்பா B2ன்றது சர்க்குலர் ஒயர் ஆர்க் ஒயர். ஆர்க்குக்கு என்ன பண்ணலாம் μ0/4π இன்டு I பை டிஸ்டன்ஸ் என்னது ஏன்னு வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருந்து என்னது டிஸ்டன்ஸ் ஏ, இங்க இருந்து என்னது ஏ தான். அப்ப I/A ஓகேவா I/Aக்கு முன்னாடி என்னது இது ஸ்ட்ரெயிட் ஒயர் ஃபார்முலா இல்லாத ஆர்க் ஒயர் ஃபார்முலா. அப்ப ஆர்க்குக்கு ஞாபகம் வந்துடணும் μ0/4π 2π. வைண்டிங் எத்தனையே ஒரே ஒரு வைண்டிங் தான் அதனால என்னன்றது என்னது ஒன்று தான். கரண்ட்னா ஐன்னு வச்சுக்கிறோம் I ஓகேவா பை டிஸ்டன்ஸ் என்னது A ஓகேவா டிவைடட் பை 2π. தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப தீட்டா வேல்யூ எங்க இருக்கு கரண்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் போகுது. அப்ப இதுதான் தீட்டா. ஓகேவா அப்ப எத்தனை டிகிரி இல்ல 90 டிகிரி இல்ல. ஓகேவா அப்ப எத்தனை இருக்கு டோட்டலா 4π/2ல 3π/2 தான் இருக்கு. ஓகேவா அப்ப 270 டிகிரி 270 டிகிரினா 3π/2. ஓகேங்களா 3π/2 எழுதிக்கணும். இதை சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஓகேங்களா அப்ப இங்க இருக்கிற 2πக்கும் இந்த 2πக்கும் கேன்சல் ஆயிடுமா. கேன்சல் ஆயிட்டு பிறகு என்ன இருக்கு μ0I ஓகேங்களா μ0/4π I/A ஓகே இன்டு 3π/2 3π/2 இருக்கு. ஓகேங்களா பைக்கு அடிச்சு கேன்சல் பண்ணாலும் சரி லாஸ்டா சிம்பிளி பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்களா அப்படியே வச்சுக்கினாலும் சரி. ஓகேங்களா இப்போ என்ன பண்றோம் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு அப்ப என்னது B3 B1 தான் ஜீரோ B2 கண்டுபிடிச்சா B3. அப்ப B3ன்றது என்ன பாத்தீங்கன்னா சாரி B3 தான் அலாங் தி ஆக்சிஸ் ஜீரோ. B3 தான் என்னது அலாங் தி ஆக்சிஸ் ஜீரோ. B1 கண்டுபிடிக்கணும். ஓகேவா அப்ப B1ம் B2 தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. B1ம் B2 கண்டுபிடிச்சு இப்போ என்ன பண்றோம் B1 கண்டுபிடிக்கிறோம். அப்ப B1ன்றது இதுதான் B1 இது அலாங் தி ஆக்சிஸ் B3. ஓகேவா மாத்தி எழுதிட்டோம். எழுதும்போது அப்ப B1 கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப B1 இதுதான் B1. அப்ப இந்த B1 எப்படி இருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கு. ஓகேங்களா ஸ்ட்ரெயிட் ஒயர்ல எங்க இருக்கு நம்ம இந்த இடத்துல இதுதான் ஸ்ட்ரெயிட் ஒயர் கரண்ட் போற ஒயர் எடுத்துக்கணும். அப்ப என்ன இருக்கு இந்த இடத்துல ஏன்னு போட்டு இதுதான் பாயிண்ட் P. இது ஸ்ட்ரெயிட் ஒயருங்களா பாயிண்ட் P-யா அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நேரா கண்டுபிடிக்கிறோம் நம்ம. அப்ப என்ன இருக்கு இது வந்து இன்ஃபினிட்டி போயிட்டு இருக்கு. ஓகேவா அப்ப பாயிண்ட் P இந்த இடத்துல பாயிண்ட் ஓடுந்து பாக்குறோம்னா இன்ஃபினிட்டி பாக்குறோம்னா பீட்டா என்னது பீட்டா இஸ் 90 டிகிரி. பீட்டா எத்தனை டிகிரி 90 டிகிரி. ஆல்பா எத்தனை டிகிரி 0 டிகிரி. இந்த இடத்துல வந்துருது ஆல்பா அங்க வந்து கிடையாது போடு. அப்ப ஆல்பா வந்து 0 பீட்டா இன்ஃபினிட்டி போயிட்டு இருக்கனால பீட்டா 90 டிகிரி டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்ட்ரெயிட் ஒயர்ல ஃபார்முலா என்னது μ0/4π இன்டு I பை டிஸ்டன்ஸ் வந்து A இன்டு சைன் ஆல்பா வந்து 0 சைன் பீட்டா வந்து 90 டிகிரி. சைன் 0க்கு என்ன ஆயிடுச்சு 0 பிளஸ் சைன் 90க்கு என்னது 1 0 பிளஸ் 1னா 1 ஆயிடும். அப்ப இது சுருக்கனா μ0/4π இன்டு I பை ஏன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா இப்போ இதை போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் நம்ம B2 B3 வேல்யூ. ஓகேவா அப்ப என்ன பண்றோம் B ஈக்குவல் டு B1 பிளஸ் B3 B2. ஓகேவா அப்ப B1 உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் μ0I/4πn பிளஸ் B2 உடைய வேல்யூ இதான் B2 வேல்யூ μ0I/4πn
4πa ப்ளஸ் 3π/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது என்ன காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமா? அப்போ μ0I/4πa காமனாக இருக்குது. அப்போ இது வெளியே போயிடுச்சு 1. இங்கே இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, வெளியே போயிடுது. ஓகேவா? வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்குது, 3π/2 இருக்குது. ஓகேவா? அப்போ μ0I/4πa இன்ட்டு 3π/2 ப்ளஸ் 1 ஆன்சர். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் 4 μ0/4π இன்ட்டு I/a 3π/2 ப்ளஸ் 1. அப்போ ஆப்ஷன் 4 வந்து ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் கண்டுபிடிக்கிறோம். இது மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இந்த மாதிரி எந்த சர்க்யூட் வந்தாலும் இது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா வெரி 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 ஈஸி. ஓகேங்களா? இது JEE 2025 ரீசெண்டாக கேட்டிருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? மை சேனல் நேம் இஸ் முருகன் லெக்சரர். முருகன் லெக்சரர். ஓகேங்களா? ஸோ ஏதாவது இருந்தால் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.